ஹலோ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி வீட்டில் பால்கனி இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து என்னென்னு கொஞ்சம் பார்க்க சொல்லியிருந்தாங்களா. சரின்ட்டு அதை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அந்த பால்கனியில் வந்து தட்டு ஓடு போட்டிருக்காங்க. தட்டு ஓடு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ப்ராப்பராக போடணும். ஓகேவா? இங்கே எப்படி போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கு கிடையாது. நம்ம வந்து லேபர் கான்ட்ராக்ட்னா அவங்க வந்து வீடு கட்டி கொடுத்துருந்தோம். இந்த டைல்ஸ் போடுற வேலை, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்களே பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப் வழியாக தண்ணி எல்லாருமே உள்ளார போய் உங்களுக்கு சீலிங்கு போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அதிகமாக வந்து அந்த டைல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கர்வ் டைப்பில். ஸோ தண்ணி எல்லாமே அதில் வந்து ஸ்டாக்னேட் ஆகி ஃபுல்லாக உள்ளார வந்து தண்ணி வந்து படிகிற மாதிரி ஆகி உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தவங்க பண்ணித்தராங்கன்னா ஒன்று அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு யார் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பண்ணலாம். இல்லையா நல்ல வேலை தெரிஞ்சவங்களும் வைக்கலாம். காஸ்ட்டு கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரையோ ட்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து வீணாக்குறீங்க. நீங்களே பாருங்களேன், இதில் எவ்வளோ கேப் இருக்குண்ணே. கொஞ்சம் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த பேக்கிங் கூட பண்ணல, அதில் சுத்தமாக இல்லை. ஒரு பேக்கிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. தண்ணி வழிஞ்சால் நேராக வழிஞ்சு கீழே வராது. ஃபுல்லாக அங்கே போய் நின்றுக்கும். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணுறது? இந்த டைல்ஸ் போட்டவங்க சொல்கிறாங்கன்னா இதேமாரி உங்கள்கிட்ட வீடு கட்டினாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்ட்டு. சரி, நம்ம என்னன்னு தெரியலேன்னு சொல்லி நம்ம மேலே ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குமோன்னு சொல்கிறதுக்காக நான் போய் பார்த்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மேலே. அங்கே பாருங்கள், மேலே அந்த 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் சிமெண்ட் அதிகமாக வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த ஓடு வச்சுருக்குறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், அந்த 3 ஓடு இது டாப்பில் வரும். அவங்கள்ட்ட டைல்ஸ் கேட்டிருந்தா வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களே வந்து என்ன தானோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வீட்டு வேலை செய்கிறவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து ஒருத்தவங்க வேலை நம்பி தராங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக செஞ்சு தர மாதிரி இருந்தால் வேலை எடுத்து செய்யணும். இல்லையா வேலை தெரியலன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கணும். இந்த மாதிரி ஏனோ தானோன்னு வேலை செஞ்சு அவங்க பெரியும் கெடுத்துக்கிட்டு செஞ்சவங்க பெரியும் கெடுத்துக்கிட்டு எதுக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. எங்கேயாச்சும் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கா? ஒழுங்காக பேக் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு இடத்துல கூடமே பேக்கிங் இல்லைங்க. அதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது திருப்பி ரீஒர்க் கேட்டிருக்காங்க, நம்ம பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம். அதை பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.